ஆனால் பார்த்த உடனேயும் ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாதிரியான சிந்தனைகள் வந்திருக்கும். அதில் என்னுடைய கருத்து கொத்தமான சிந்தனைகள் பல பேருக்கு வந்திருக்கும். அவ்வளோ பெரிய கூட்டம், அவ்வளோ பெரிய ஒரு மாநாடு, அதை பார்க்கும்போது இது 2009 இருந்திருந்தால் எம் இனப்படுகொலை நடந்திருக்காதே அப்படிங்கிற ஒரு பெரிய தாக்கம் தான் முதல்ல எல்லாருடைய மனசுலையும் வந்திருக்கும். அப்படிதான் எனக்கு வந்துச்சு. 2009 இறுதிக்கட்ட போர், அதற்கு முன்னால் 2008 2007 இதில் எல்லாம் இந்த நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானுடைய இந்த தம்பி தங்கைகள் இருந்திருந்தாங்கன்னா நிச்சயமாக இனப்படுகொலை நடந்திருக்கிற வாய்ப்பே இல்லையே. இப்படி ஒரு கூட்டம் அன்னைக்கு இல்லாம போயிருச்சே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஏக்கம் அன்னைக்கு இருந்துச்சு. யார் யாரையோ நம்பினோம். வைகோவை நம்பினாங்க, ஐயா நெடுமாறனை நம்பினாங்க, திருமாவளவனை நம்பினாங்க, எல்லாரையும் நம்பினாங்க. ஆனால் அன்று எல்லாரும் முன்னாலேயே நாம கையெறிய நிலையில நம்ம அனாதையாகத்தான் அன்னைக்கு இருந்தோமே தவிர நமக்காக இந்திய ஒன்றியத்தை அசைக்கக்கூடிய, இந்திய ஒன்றியத்திற்கு அழுத்தம் தரக்கூடிய அந்த அரசியலை யாரும் செய்யல. அதிலிருந்து பிறந்ததுதான் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறத அந்த மாநாட்டில் உட்கார்ந்து இருக்கும்போது நம்முடைய நினைவுகள்ல அழுத்தமா இருந்துச்சு.